பிறந்த பொன்னாட்டையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டையும் வணங்குகிறேன். Respected Chairman, Secretary, Trustees, and other office bearers of Raja Desing institutions, a group of institutions. என்னடா இது ஒரு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு, நமக்கு ஒன்றும் புரியாதேன்னு கவலையப்படாதீங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக முதல்ல இங்கிலீஷ்ல பேசினேன், இப்போ உங்களுக்கு எல்லாமே தமிழ்லயே பேசுறேன். அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும். நான் என்ன சொல்ல போறேன்ற மெசேஜ் உங்க எல்லாருக்கும் போய் சேரும். சேர்மன் பாபு சார் சொன்ன மாதிரி எங்களுடைய நட்பு 20 வருடங்களாக இருக்கின்றது. இந்த பள்ளியை முதலில் துவங்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்த பொழுது என்னிடத்தில் ஆலோசனை கேட்டார். நானும் இந்த இடத்திற்கு வந்து அவருக்கு என்னால் முடிந்த ஆலோசனைகளை கூறினேன். ஒரு சிறு செடியாக வளர்ந்து இன்று ஒரு பெரிய ஆலமரமாக இந்த இடத்திலே தழைத்து இன்னும் பல்வேறு விழுதுகளை இந்த மண்ணிலே புதைத்து இந்த ஊருக்கும் இதை சுற்றி இருக்கின்ற ஊருக்கும் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் கல்வி சேவையும் மருத்துவ சேவையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல பணிக்கு. ஆலயம் 16 நாட்டல், அன்னசத்திரம் 1000 கட்டல், பின்னிய யாவேனும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். 16,000 கோடி கோயில்களை கட்டுவதை விட 1000 அன்னசத்திரங்களை கட்டுவதை விட ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் மிகவும் சிறந்தது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ராஜா தேசிங்கி என்கின்ற இந்த நடுவண் அரசு பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளியை துவங்கி மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நான் இன்று பெற்றோர்களுக்கு ஒரு சில அறிவுரை, மாணவர்களுக்கு ஒரு சில அறிவுரையை கூறலாம் என்று இருக்கின்றேன். 4 சி, ஏபிசி, அதுல வர இந்த சி, 4 சி. என்ன சார் 4 சி எங்களுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சி வந்து கேர். கேர் பண்றது. உங்க சில்ட்ரனுக்கு வந்து இந்த கால மாணவர்களுக்கு உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிறது. இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே இருவருமே பணிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள். ஒரு சில வீடுகளிலே கணவன் டே டைம்ல ஆபீஸ் போவாரு, இல்ல மனைவி டே டைம்ல ஆபீஸ் போவாரு, கணவன் இரவு பணிக்கு போவாரு. 2 பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. பசங்க வந்து அது பாட்டுன்னு தனியா அதுவே படிச்சுட்டு அதுவே சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்குதான் முதல்ல வந்து உங்களுக்கு கேர். ஃபர்ஸ்ட் சி வந்து கேர். உங்க பசங்களை வந்து நீங்க கேர் பண்ணணும். 2வது கன்சிஸ்டன்சி, ஒரு தொடர்ந்து ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு ஒரு ரூல், இன்னைக்கு இதை செய்யக்கூடாது இது செய்யலாம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து அதை மாத்தி சொல்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க முதல்ல என்ன சொல்றீங்களோ, நீ இதை பண்ணக்கூடாது இதை பண்ணலாம், நீ இப்படி படிக்கணும், நீ காலைல 6 மணிக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 2 பேருமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது வந்து 2வது சி.
மூணாவது சி வந்து ரொம்ப 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 முக்கியம், கம்யூனிகேஷன். அதாவது அப்பாவும் அம்மாவும் பிள்ளையினிடத்திலே பேச வேண்டும். என்னுடைய சொந்த அனுபவத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய வைஃப் சொல்லுவாங்க என் பையன்கிட்ட, உங்க அப்பா கிட்ட பேசணும்னா ஒண்ணு வாட்ஸ்அப்ல பேசணும், இல்லைன்னா மெசேஜ் அனுப்பணும், அவர்கிட்ட போய் நேரா பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய ஆதங்கம் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு நான் வச்சிருக்கிறது கன்சல்டன்சி. அதுக்கு முன்னாடியே கூட சரி, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. அதுக்கு நான் ஒரு காரியதரிசியாக இருந்தேன். அதனால இந்த ஸ்கூல்ஸ்ல அப்போ வந்து ஒரு 680 ஸ்கூல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் 2011. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1300 ஸ்கூல் இருக்கு. 1300 ஸ்கூல்ல இருக்கிற கரஸ்பாண்டன்ட்டுக்கும் 1300 ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல்ஸ்க்கும் அஜித் சாரை தெரியும். ஆனா எனக்கு எல்லாரையும் தெரியுமான்றது கஷ்டம். ஆனா என்ன எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க, நானும் சொல்லிட்டே இருப்பேன். அதனால வந்து வீட்டுக்கு போனா கூட பேச முடியாது, பசங்க கிட்டையும் சரி ஒய்ஃபு கிட்டையும் சரி. ஸோ அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்திலே இருக்கின்ற நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலே மனமிட்டு உட்கார்ந்து பேசுகின்ற அந்த கம்யூனிகேஷன் இல்லை. அது நீங்க நிச்சயமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அது வந்து மூணாவது சி. நாலாவது சி கேரக்டர், ஒருவருடைய குணாதிசயம். நீங்கள் நானும் ஸ்கூல்ல படிக்கும் போது படிச்சிருக்கோம். மகாத்மா காந்தி ஆகட்டும் அல்லது சத்ரபதி சிவாஜியாக ஆகட்டும், அவர்கள் இருவருமே அவருடைய பாட்டிமார்கள் சொல்லுகின்ற நீதி கதைகளையும் கேட்டு, அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஒழுக்க கதைகளை கேட்டு நான் வளர்ந்தேன் என்று என்னுடைய சுயசரிதையிலே மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல நமது பிள்ளைகளுக்கு ஆனஸ்டி, ரெஸ்பெக்ட், பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்முடைய வயதிலே மூத்தவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த காலத்து பசங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க கேட்கறது பிறகு நீங்க வாங்கி கொடுத்துடுறீங்க. உங்க ஒய்ஃப் வந்து ஏங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்து பையனை கெடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் வருது உங்ககிட்ட, நம்மகிட்ட இருந்து? ஒரு அப்பாவா, நான் வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பையன் அந்த மாதிரி படக்கூடாது, அதனால நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். நீங்க கொடுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதே சமயத்துல ஆனஸ்டினா என்ன, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனா என்ன, மற்றவர்களை பற்றி பரிதாபப்படுவது, எம்பத்தி. அப்புறம் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்க காசு கொடுத்து அவனுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறீங்க, ஷூ வாங்கி கொடுக்குறீங்க, அவன் கேட்கிற எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்கூல்ல எஜுகேஷன் போனா அதுக்கு பணம் கொடுக்குறீங்க. ஒரு பெற்றோராக உங்களுடைய கடமையை நீங்கள் செய்கின்றீர்கள். அதற்கு மாறாக உங்களுடைய மகனாக மகளாக நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவன் படிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பையன் பொண்ணுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 4 சி தான் உங்களுக்கு முக்கியமே முக்கியம். சரிங்களா? இப்போ மாணவர்களுக்கு 4 டி, ABCD, D for Delhi or D for Doc, D for Dark, 4 டி. முதல் டி, ஃபர்ஸ்ட் டி என்ன? ஃபிக்ஸ் யுவர் டெஸ்டினேஷன். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எங்கு செல்ல வேண்டும் என்பதை முதலில் நீ நிர்மாணி, அதை நீ முடிவு செய். நான் டாக்டராக வேண்டும், நான் வக்கீலாக வேண்டும்,
நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும், நான் ஐபிஎஸ் ஆக வேண்டும், நான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் ஆக வேண்டும், இல்லை என்றால் நான் விமானியாக வேண்டும் அப்படின்னு உன்னுடைய டெஸ்டினேஷன், நீ எங்க போய் சேரணும் கடைசியில அத முதல்ல நீ பிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன். ஃபர்ஸ்ட் டி. செகண்ட் டி, டிசையர். டிசையர் அப்படின்னு சொன்னா நீ பிக்ஸ் பண்ணி இருக்கிற டெஸ்டினேஷனை எப்படியாவது நான் அடைந்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம், அந்த டிசையர் உனக்கு இருக்கணும். மறுபடியும் நான் வரேன். இப்ப என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மேடம் சொன்னாங்க 2005 இந்த அஜித் பிரசாத் ஜெயின் என்ன ஏபிஜே சார் தான் கூப்பிடுவாங்க. இந்த ஏபிஜே அப்போது இருந்த ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் திருக்கரங்களால் சிறந்த ஆசிரியர் என்கின்ற ஒரு பட்டத்தை டெல்லியிலே வாங்கினேன். அப்போ மொத்த இந்தியாவையும் 6 ரீஜனா பிரிச்சு கொடுப்பாங்க. சிபிஎஸ்சிக்கு மொத்தமே 12 அவார்டு தான். அப்ப மொத்தம் 434 அவார்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து மொத்தமா. அந்த 434 அவார்டுல சிபிஎஸ்சிக்கு 12 அவார்டு, 6 ரீஜியன், ஒரு ரீஜியனுக்கு 2 அவார்டு. சென்னை ரீஜியன், அப்ப இருந்த சென்னை ரீஜியன் இப்ப எல்லாமே மாறி போச்சு. நான் சொல்றது 2004 2005. அப்ப சென்னை ரீஜியன் ஆபீஸ் கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இவங்க எல்லாம் சேர்ந்தது சென்னை ரீஜியன். அதுல இருந்து 2 பிரின்சிபல் தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப எப்படியும் ஒரு 300 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுங்களேன் சென்னை ரீஜியன்ல. அந்த 300 ஸ்கூல் பிரின்சிபல்ல இருந்து 2 பிரின்சிபல்ல சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ண 2 பிரின்சிபல்ல நான் ஒரு பிரின்சிபல். இது முதல்ல 2001 தான் சிபிஎஸ்இ டீச்சர்ஸுங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ டீச்சர்ஸாவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மதிக்கல, எங்களுக்கு அவார்டுலாம் கொடுக்கல. 2001 இருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சென்னையிலே இந்திரா நகரில் இருக்கின்ற இந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல என்னுடைய நண்பர் வெங்கடாச்சலம் இருந்தார். அவருக்கு முதல் அவார்டு வந்துச்சு. அவர் அவார்டு வாங்கிட்டு வந்த உடனே அவர் போட்டோ போட்டு அவருடைய ஆசிரியர்கள், மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன புக்லெட் அவரை பத்தி போட்டு எல்லா ஸ்கூல் பிரின்சிபல்ஸுக்கும் அனுப்புனாங்க. அப்ப நான் வைஸ் பிரின்சிபல் தான், பிரின்சிபல் கூட இல்லை. அந்த புக்கு எங்க ஸ்கூலுக்கும் வந்தது. அப்ப இருந்த பிரின்சிபல் அம்மா என்ன பண்ணாங்க, அஜித் சார் இங்க வாங்க, உங்க ஃப்ரெண்டு ஒரு புக்கு போட்டு அனுப்பியிருக்காரு, படிங்க அப்படின்னாங்க. சரின்னு அந்த புக்கை எடுத்து நான் எல்லாமே படித்தேன். அவர் என்னெல்லாம் பண்ணாரு, எப்படி இந்த அவார்டு வாங்கினாரு அப்படின்னு அவங்க டீச்சர்ஸுங்க ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியில ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு, அதான் டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ரூம்ல போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ், look at this book. My friend has got the award. One day or other, I shall get the award. அங்க போய் என்ன சொன்னேன்னா, நண்பர்களே, என்னுடைய நண்பர் இந்த நேஷனல் அவார்டை வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இதே அவார்டை நான் வாங்குவேன் என்று நான் சொன்னேன். அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன் அண்ட் டிசையர். மூணாவது டி, டெடிகேஷன். அந்த அவார்டை வாங்கணும் அப்படின்னு நான் டெடிகேஷனா ஒர்க் பண்ணேன். 2005 அந்த அவார்டை வாங்கினேன். ஸோ நீங்க முதல்ல உங்களுடைய டெஸ்டினேஷனை பிக்ஸ் பண்ணணும். அந்த டெஸ்டினேஷனை அடையணும் என்று உங்களுக்கு அந்த ஆவல் உங்களுடைய மனதிலே இருக்கணும். மூணாவது determination. I should get, I should achieve, I should become an IAS officer, I should become an IPS officer. நான் ஒரு போலீஸ் ஆபீசராக ஆக வேண்டும், நான் ஒரு கலெக்டராக ஆக வேண்டும், நான் ஒரு மருத்துவராக ஆக வேண்டும்,
நான் ஒரு நல்ல டீச்சராக ஆக வேண்டும், ஒரு நல்ல பிரின்சிபலாக ஆக வேண்டும் அப்படின்னு சபதம் எடுக்கணும். இது எல்லாம் இருந்தா மட்டும் போராது. நாங்கள் இருந்த காலம் வேறு, இவர்கள் இருந்த காலம் வேறு, நீங்கள் இருந்த காலம் வேறு, எப்போது இருக்கின்ற மாணவருடைய காலம் வேறு. நீங்கள் நானும் படிக்கும் போது ஆல் இண்டியா ரேடியோவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது, டெலிவிஷன் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்க படிக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன இருக்கு? டிவி இருக்கு, 300-400 சேனல் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எக்ஸ் வலைதளம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, வைபர் இருக்கு, நிறைய இருக்கு. 5வது டி, உங்களுக்கு தேவையில்லாத டி என்னது? டிஸ்ட்ராக்ஷன். உங்களுடைய பாதையிலே இருந்து உங்களை வெளியே அனுப்புகின்ற டிஸ்ட்ராக்ஷன், அந்த டி மட்டும் உங்களுக்கு வேண்டாம். அந்த டி வேண்டாம், மத்த 3 டியும் நீங்க போய் அடையணும் அப்படின்னு சொன்னா 4வது டி டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளின் இருந்தா நீங்க பேஸ்புக் பார்க்க மாட்டீங்க, நீங்க வாட்ஸ்அப் பார்க்க மாட்டீங்க, இருக்கின்ற அனைத்து இன்டர்நெட்ல இருந்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுடைய டெஸ்டினேஷனை, உங்களுடைய கனவை நீங்கள் அடைவீர்கள். இந்த 4 டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி 4 சி உங்க பேரண்ட்ஸுக்கு சொன்னோம்னா அந்த மாதிரி உங்கள் மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த 4 டி. உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்க டிசைட் பண்ணல இன்னைக்கு அப்படின்னு சொன்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு முன்னில இருந்தே உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்க பிக்ஸ் பண்ணணும். பிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்ல வந்த கருத்து. இந்த பள்ளியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மிக சிறந்த பள்ளியிலே நடக்கின்ற ஒரு ஆண்டு விழாவை போல இந்த ஆண்டு விழா மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முதலிலே நான் வந்தின்ற பொழுது வரவேற்பு நடனத்தை பார்த்தேன். இந்த வரவேற்பு நடனம் ஒரு ஹைபிரிட். நீங்க பார்த்திருப்பீங்க, 5 சாங், ஒன்னொன்னும் டிஃபரெண்ட் ரிதம், ஒன்னொன்னும் டிஃபரெண்ட் டியூன். அதை அனைத்தையும் ஒன்றுபடுத்தி அந்த மாணவர்கள் மிக நேர்த்தியாக, மிக அழகாக நமக்கு அந்த நடனத்தை அளித்தார்கள். அந்த மாணவர்களை தயார் செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சேர்மன் சார் பேசும்பொழுது அவருடைய எதிர்கால திட்டம் என்ன, மாணவர்களாகிய நீங்கள் இந்த 4 டி யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, அதை நீங்க பின்படுத்த போறீங்களோ இல்லையோ, உங்க சேர்மன் ரொம்ப கரெக்டா பண்றாரு. ரொம்ப டெடிகேஷனா ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும், ஒரு நர்சிங் காலேஜ் வரணும், புனேவிலே போய் பார்த்த அந்த பள்ளியில் இருக்கின்ற மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்தை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு அந்த டிசையர்னு சொன்னல, அந்த டிசையர் உங்க சேர்மன் இருக்கு. அவர் டிசைட் பண்ணிட்டாரு, நிச்சயமாக இதை நான் நடத்துவேன் என்று சொல்லி டிட்டர்மினேஷனும் வந்துருச்சு அவருக்கு. அந்த 4 டியும் உங்க சேர்மன் கிட்ட இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் வரணும். முதல்ல உங்களுக்கு வந்ததுன்னா அவரு டிஸ்டிங்ஷன் ஸ்கூல் வந்துருவாரு, 5வது 6வது டிக்கு வந்துடும் அவருக்கு. ஆகவே பெற்றோர்கள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். மாணவர்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு செய்வதை பார்த்து பிரதிபலனாக உங்கள் பெற்றோர்களும் உங்களுடைய
ஆத்தா பாட்டியும் உங்களை பற்றி என்ன கனவு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னை நடத்தி கொண்டிருக்கின்ற விழுக்கம் பத்மாவதி அம்மன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று கூறி இந்த ஆண்டு விழாவிற்கு என்னை அழைக்க வேண்டும் என்று நினைத்து என்னை இப்ப இருக்கிற கம்யூனிகேஷன் காலகட்டத்துல இப்ப மேரேஜ் எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் போகுது இன்விடேஷன். இந்த மாதிரி யாரும் நேரா போய் எல்லாம் கொடுக்கறது இல்ல. சொந்த மாமா மச்சாங்க யாருக்கு பார்க்க முன்ன வைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் ஒரு 6 பேர் 7 பேருக்கு மட்டும் நேரா போறாங்க. மீதி எல்லாமே வாட்ஸ்அப் தான். அந்த மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்புனா போதும், நான் வந்துருவேன் சார், நீங்க இதுக்காக வர வேண்டாம் அப்படின்னு. இல்ல நான் உங்களை நேரா சந்திச்சு உங்களை நேரா இன்வைட், மனமார்ந்த நன்றி. இந்த இடத்திலே வந்து இந்த 14ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய கருத்துக்களை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பகிர்ந்து கொண்டதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் அமைகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Thank you, sir, for that motivating words. We are grateful for your presence with us today.